மண்டே ஈவினிங் இன்றைக்கும் கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி தான் கோயிலோட கடைசி நாள் ஃபங்க்ஷன். மாவிளக்கு, கெடா வெட்டுறது அது எல்லாமே இன்றைக்கி தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஷமெல்லாம் போட்டுட்டு வருவாங்க. சின்ன பிள்ளையில இந்த வேஷமெல்லாம் போட்டுட்டு வரவங்கள பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். இவங்க தான் ஒரிஜினல் சாமி, நம்ம தப்பு பண்ணால் கண்ணை குத்திடுவாங்க அப்படின்னுலாம் எனக்கு வந்து பயமாக இருக்கும். இந்த வேஷமெல்லாம் போட்டுட்டு வர்றது, அப்புறம் டான்ஸு, அங்கங்கே ஆட்டம் பாட்டம்னு திருவிழா கோலமாக பயங்கர கொண்டாட்டமாக இருந்துச்சு. கெடாயெல்லாம் வெட்டி அங்கேயே சாப்பிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். நல்ல தூக்கமே இல்லை ஒரு வாரமாக. நைட் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வீட்டுக்கு வரது, 12:30க்கு வீட்டுக்கு வரது, இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்கி எந்திரிச்சோம். தேர்க்கடையெல்லாம் கொஞ்சம் வந்துருந்துச்சு. அங்கே போய் ஹரிதாவும் சன்சி என்னமோ திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்படியே அவங்களையும் போய் கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே தேர்க்கடைக்கு போகும்பொழுது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டு தியா குட்டியை பாருங்க, அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு சரியான ஆட்டம். காலு தரையில் நிற்கலைன்னு தான் சொல்லணும். இனி எப்பவும் போல் நம்மளோட vlog வந்து கண்டினியூ ஆகும். ஃபங்க்ஷன் மோடு